வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். நீங்கள் வந்து காம்போ கொடுத்துருங்க கேட்டிங்க. ஏப்ரல் மாத ராசி பலனை கேட்டிங்க, அப்புறம் மந்த்லி கொடுங்க, எல்லாம் கொடுங்க. நான் சனி கொடுத்தாச்சு. ராவுக்கு எது பண்ணுறது வந்து பிக் ஜாப் நான் தனித்தனியாக தான் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் குரு பயிற்சியோடைய அந்த ராசி லக்னம் காம்போ கொடுத்துறேன். ஒரு சுபகிரகம் குரு எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரா, உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா, உங்களுக்கு பணம் கொடுப்பாரா, கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா, குழந்தை கொடுப்பாரா? ஏன்னா குரு தான் இந்த முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு மனுஷனுக்கு வந்து கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குன்னா குரு நல்லா இருந்தால் அந்த வாழ்க்கை சூப்பராக இருக்கும். கல்யாண வாழ்க்கை யாருக்கெல்லாம் சரியில்லையோ குரு சரி இருக்காது. அதே மாதிரி பொருளாதாரம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபினான்ஷியலாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா குரு சரியா இல்லைன்னு அர்த்தம். குழந்தை பாக்கியம், குழந்தை பிறந்து இந்த குழந்தையுடைய வளர்ச்சி, இது எல்லாமே குருவை பேஸ் பண்ணி வர்றது தான். ஸோ அதனால் முக்கியமான 3 காரகத்தை வந்து குரு தான் ஹோல்ட் பண்ணுறார். அவர் பயிற்சி நடக்க போகுது. இப்போ மே மாதம் குரு பயிற்சி மிதுனத்தில் வரப்போகிறார். குரு என்ன செய்ய போகிறார், அது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டேன், ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டேன். அது அப்லோட் ஆகிடுச்சு, அதை பார்த்துருக்கீங்க. நான் இப்போ வந்து டீட்டெயிலாக உங்கள் லக்னம் உங்கள் தசாபுதியோட தொடர்பில் வரேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் தான் நம்மளது. நான் எல்லா வாரமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த முறை இன்னும் என்ன சொல்கிறேன்னா, லைஃப் ஹாரோஸ்கோப்ன்ற அந்த பர்டிகுலர் கீ வந்து அந்த வேர்டு கீ வந்து நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களோட வெப்சைட் வந்து www.lifehoroscope.in. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அது ஒரு நம்பர் இருக்கும், அது என்னோடய டீம் நம்பர். இன்னொன்று டிஸ்பிளே எடுத்துகிற நம்பர்ஸ் தான் எங்களோட டீம் நம்பர். இது தவிர வேறு எந்த நம்பர்ஸும் எங்களோட நம்பர்ஸ் கிடையாது. இந்த சைட்டு தவிர வேறு எந்த சைட்லையும் நாங்கள் ப்ரொமோஷனும் பண்ணல, வேறு எந்த பெய்டு ப்ரொமோஷனும் பண்ணல, வேறு எந்த விதமான நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இது மட்டும் தான் இருக்குது. இதில் மட்டும் தான் இந்த சர்வீஸையும் ஆட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ சம் ஜூனியர்ஸ், நான் நல்லா ஒரு டீமாக ட்ரெயின் பண்ண ஜூனியர்ஸும் இருக்கும். அவங்களாம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் அடிஷ்னலாக பண்ணுறதுக்கும் இருக்காங்க. ஸோ எல்லா சர்வீஸும் இருக்குது. அதனால் அதை கரெக்டாக பயன்படுத்திங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம குரு பயிற்சி ராசி லக்ன காம்போவை டீச்சலாக பார்க்கலாம். கும்பராசி. ஸோ கும்பராசி வந்து ரொம்ப ஹோப் கொடுத்துருக்கேன். எல்லோரும் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க. நிறைய கண்ணீர் மல்க உங்கள் மெசேஜஸ்லாம் பார்த்தேன். வருத்தப்படாதீங்க. கும்பம் வந்து இந்த முறை துன்பம் கிடையாது. நிச்சயமாக நிவர்த்தி ஆகிற நேரம் தான் நெருங்கிட்டு இருக்கீங்க. குரு பயிற்சியும் நான் ரொம்ப ஃபேவராக தான் பேசியிருக்கேன். ஏன்னா கும்பத்துக்கு வந்து குரு பார்வத ராசி மேலே விழும்போது மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகிடும். என்னென்ன குழப்பம், தயக்கம், ஒரு பயம், வருத்தம் எல்லாமே மாறிடும். அதனால் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அதே மாதிரி கும்பத்துக்கு ஜென்மத்தில் ராகு வரதை பற்றி எனக்கு நிறைய பேர் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. ராகு வருது, ஏதாவது எங்களை பயம்படுத்துமா, நெகட்டிவ் தாட்ஸ் வருமா? ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கெட்டதாக தோணும், கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வரும், அது இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். பார்வை இருக்குது. ஒரு குழப்பம் வந்தாலும் அந்த குழப்பத்துலேருந்து ஒரு தெளிவும் சேர்ந்து வந்ததுன்னா அது ஒரு அறிவை தரும். சப்போஸ் எம்டி, குழப்பமும் இல்லை தெளிவும் இல்லைனா ஒன்றுமே வராது. பட் ஒரு குழப்பம் வரணும், வந்துட்டு ஒரு தெளிவு வந்தால் தான் ஒரு விஷயத்தை புதுசாக நீங்கள் கற்றுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இது. அதனால் பயப்பட தேவையில்லை. கும்பம் எப்படியும் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குது. ஃபேமிலியில் இருக்கிற குழப்பங்கள், கசப்புகள், மன வருத்தம் எல்லாம் அப்படியே குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஓரளவுக்கு ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வரும். அண்ட் நிறைய பேருக்கு நிறைய பெயின், அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக நிறைய அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த கும்பமில் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸை வந்து நிறைய ஃபேஸ் பண்ணி அதில் வந்து பயங்கரமாக சில பேருக்குலாம் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கு. அதுவும் சனி வந்து ஸ்ட்ரெஸ் தான் உச்சகட்டம். அதாவது டோட்டல் பாடியில் வந்து கழுத்துக்கு மேலே அப்படியே அந்த தலை மட்டும் ஏதோ பாரமாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தலைவலி நிறைய பேருக்கு வரும், ஸ்ட்ரெஸ், அது தூக்கம் நிறைய பேருக்கு இல்லை, பயம், நெகட்டிவ் தாட்ஸு. பட் அதெல்லாம் மாறும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும், குறைஞ்சு அது இன்னும் அந்த அந்த சனி டிரான்சிஷன் வந்து அப்படியே நெருங்க அப்படியே கம்ப்ளீட்டாக போயிடும். அப்படி தான் நடக்கும் எல்லா டைமும். எல்லாருக்கும் இது ஒரு சைக்கிள், அவ்வளோதான். அந்த ஸ்ட்ரெஸ், அந்த டென்ஷன்லாம் ஒரு சைக்கிள். நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள், சின்சியராக ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் மைண்டை வந்து ஒரு 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 நியூட்ரலைஸ் பண்ணால் 0 கொண்டு வந்துருங்க. 0 கொண்டு வந்தீங்கன்னா அந்த அன்வான்ட் ப்ரெஷர், அந்த அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம், ரிலாக்ஸாக இருங்க. ஒன்றும் ஆகாது. கும்பம் ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக போகாது. நினச்சி பெருசாக பயப்பட தேவையில்லை. குருவுடைய பயிற்சியும் ரொம்ப சாதகமாக இருக்குது. இதில் நிறைய பேர் கேட்டாங்க, எனக்கு கும்ப ராசியாக நான் பிறந்திருக்கேன், பட் என்னோடய லக்னம் வந்து சிம்ம லக்னம், எப்படி அது சிம்மத்துக்கு அஷ்டம சனியாக இருக்குது? கரெக்டு தான். அந்த காம்பினேஷன்லாம் பார்க்கும்போது எல்லா பலனும் நெகட்டிவாக போகாது. கும்பம் அண்ட் சிம்மம் காம்பினேஷன்ஸ்க்கு எல்லா பலனும் நெகட்டிவாக போகாது. பர்டிகுலராக ஜாபில் போகாது. ஜாப் ஓரளவுக்கு சேவ் பண்ணிடும். ஏன்னா அந்த ராசியை வந்து குரு பார்க்கறதால பொருளாதாரம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி லக்னம் வந்து ஒரு 11th ஹவுஸ்க்கு போவார், அதுவும் பொருளாதாரம் நல்லா இருக்கும். இந்த காம்பினேஷன் கை கொடுத்துரும். அப்படி தான் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு காம்பினேஷன் டீட்டெயிலாக செக் பண்ணுறேன். இப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி லிஸ்ட் கொடுத்துட்றேன். கும்பராசியில் பிறந்து கும்ப லக்னமாகவே இருந்தீங்கன்னா யுவர் ஓகே, யுவர் குட். ஆக்சுவலி இந்த வருஷம் பல நல்லா இருக்குது.
நினைக்கிற விஷயங்கள்லாம் ஒரு 50 to 60% நடந்துடும். பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக நடக்கும். யார்கிட்ட பணம் கொடுத்தீங்க திருப்பி வருமா, கடன் வாங்கிட்டோம் கடன் அடிச்சிருவோமா, தொழில் பண்ணோம் தொழிலில் மறுபடியும் மேலே பிக்கப் எடுத்து வருவோமா, வேலை கிடைக்குமா, படிக்க முடியுமா, கல்யாணம் நடக்குமா, ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா, குடும்ப பிரச்சனை தீருமா, கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து இந்த கடன் சுமைகள் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வலு இழந்து குறையுமா, உடல் நோய்கள் அதெல்லாம் கொஞ்சம் நிம்மதி தருமா, மன நிம்மதி தருமா, இது எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு 50 to 60% நடக்கும்னு நான் சொல்கிறேன். கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும், கும்பம் அப்படிங்கிற லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சேர்ந்து வந்துடுச்சுன்னா காம்பினேஷன். மகர லக்னமாக இருந்தால் உங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகம். கும்ப ராசியில் பிறந்து மகர லக்னமாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க, இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ரிஷப லக்னமாக கும்பராசியாக இருந்தீங்கன்னா சான்ஸ் வந்துடும். அந்த முறை உங்களுக்கு யூல் கெட் அ சான்ஸ். குரு வந்தவொடனே சான்ஸ் கொடுத்துருவார். ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் ஏதோ ஒரு பிளானில் இருக்கீங்கன்னா சான்ஸ் கிடச்சிரும். இல்லைனா உங்கள் மணி இவ்வளோ என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய தொகை கையிருப்பு வாய்ப்புகள் உண்டு. கும்ப ராசியாக இருந்து மிதுன லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பார்வையும் நல்ல பலமாக இருக்குது. நினைத்தது செய்ய விடும். ஒரு நினச்ச விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு ஆர்வத்தை தரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். அதே கும்ப ராசியாக இருந்து நீங்கள் வந்து கன்னியா லக்னமாக இருந்துட்டீங்கன்னா, கன்னியா லக்னா கன்னி அது கூட பரவாயில்ல, சேஞ்சஸ் வந்துடும். அந்த மாற்றங்களை உங்களுக்கு மனசில் நிம்மதி தரும். மாற்றங்கள் வந்து மனசுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்குது. கும்பம் துலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸான காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் பெஸ்ட் காம்பினேஷன். கும்ப ராசியில் பிறந்து நீங்கள் வந்து துலா லக்னத்தில் வந்து நீங்கள் வர்றது. ஸோ அது செக் பண்ணி பார்த்துங்க, துலா லக்னமாக நீங்கன்றதை பார்த்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு வகையில் மனசில் ஏதோ ஒரு ஆசை இருக்குது. பர்சனல், ஃபினான்ஷியல், கெரியர், ஹெல்த், ஃபேமிலி, அப்பா அம்மா, குழந்தைகள் எல்லாமே ஒரு சான்ஸ் இருக்குது. கும்பத்தில் பிறந்து நிறைய பேருக்கு குழந்தைக்காக காத்திருக்கீங்க. நிறைய பேர் கேட்டீங்க குழந்தை எப்போ பிறக்கும். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த குழந்தை பாக்கியம் வந்து சும்மா அப்படியே ஒரு ஜென்ரலாக சொல்கிறது இல்லை. அது 2 பேருடைய ஹாரோஸ்கோப்பை கம்பைன் பண்ணி பார்க்குறது. அதுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. பட் இன் ஜென்ரல் குரு 5ல் வந்தார்னா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். இந்த முறை உங்களுக்கு கும்பம் 5ல் குரு, அவரோட பார்வை வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிசு, ஒரு குழந்தை, ஒரு அருளோடு பிறக்கிறதுக்கான யோகத்தை தருவார். நல்லா இருக்கு நேரம், முயற்சி எடுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஃபார் கும்ப ராசி காம்பினேஷன் என்ன அப்படின்னா, தனுசு லக்னம் நல்லா வந்துடும். கும்ப ராசிக்கு தனுசு லக்னம் ரொம்ப நல்லா வந்துடும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக மேட்ச் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நிறைய கொடுத்துருக்கேன். மகரம், கும்பம், ரிஷபம், மிதுனம், கன்னியா கொடுத்துருக்கேன். அண்டு சிம்மம் அப்படி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். சிம்மம் ஃபைனான்ஷியலாக கும்பராசியில் வந்து சிம்ம லக்னமாக இருந்தீங்கன்னா ஃபைனான்ஷியலாக ஓகே, ஜாப் வைஸ் ஓகே, கரியர் வைஸ் ஓகே, ட்ராவல் வைஸ் கொஞ்சம் சேஃபாக இருங்க, ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் சரியாக வரல. 50-50 அப்படி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சரியாக வராத அப்படி லக்னங்கள் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் கும்பராசி, மீன லக்னம் கும்பராசி, விருச்சிக லக்னம் கும்பராசி. இந்த காம்பினேஷன் கொஞ்சம் சரியாக கிளிக் ஆகல ஃபார் குரு பேஜ். அப்படி தான் இருக்குது. ஸோ கடகம் வந்து பொதுவாக கும்பத்துக்கு மேட்ச் ஆகாது, அதுவும் சுமார். கடகம் வந்து பெருசாக மேட்ச் ஆகாது, அதுவும் சுமார். இதுதான் இந்த கால்குலேஷன். ஸோ ஹோப்ஃபுல்லி கும்பம் எல்லோரும் அடுத்தடுத்து நல்ல மெசேஜாக போட போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எல்லாம் கொஞ்சம் நிறைய நடந்தது, பாசிட்டிவாக இருக்குது, கிடைச்சது, வாய்ப்பு கிடைச்சது, ஒரு நல்ல வளர்ச்சி நோக்கி போகிறோம் அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். சந்தோஷம், வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தான். நான் வந்து அந்த ராசி லக்னம் காம்போலாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன லக்னம், என்ன ராசி, என்ன நட்சத்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அது உங்களுடைய அடிப்படையான கடமை. அடிப்படையான கடமைன்னா நீங்கள் அஸ்ட்ராலஜியை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நம்புறீங்க, ஹாரோஸ்கோப்னு ஒன்று இருக்குன்ற நம்புறீங்க, பிளானட்டோட இன்ஃப்ளூன்ஸை நம்புறீங்க, நீங்கள் கோயிலில் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறீங்க, நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல நாள் பார்த்து தான் குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்க, நீங்கள் நல்ல நாள் முகூர்த்தம் குறித்து தான் ஒரு சுபகாரியம் செய்கிறீங்க, வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்தா ஒரு கார் வந்து டெலிவரி எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் குழந்தை கூட இப்போ வந்து நிறைய பேர் நார்மல் டெலிவரி இல்லை சிசேரியன் தான் பண்ணணும் டாக்டர் சொன்ன உடனே என்ன பண்ணுறீங்க, அதுக்கு நாள் தேடுறீங்க. எல்லாமே நீங்கள் ஒரு நல்ல நாளை ஏன் சூஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை அஸ்ட்ராலஜியில் இருக்கோ இல்லையோ, நமக்கு எதுவும் கெடுதல் நடந்துடக்கூடாதுன்ற நம்பிக்கை இருக்குது. தப்பு இல்லை, எல்லா மனுஷருக்கும் ஒரு நல்லது நடக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஒரு எண்ணம். எனக்கும் அந்த எண்ணம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அடிப்படையை உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என்ன ஒரு 2 நிமிஷம், நீங்கள் என்ன ராசி, நீங்கள் என்ன நட்சத்திரம், நீங்கள் என்ன நாள் பிறந்தீங்க தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களை வந்து கம்பைன் பண்ணலாம். இதை விட இன்னும் ஒரே ஒரு படி மேலே போகலாம். கொஞ்சம் தசா புத்தி, நமக்கு என்ன தசை நடக்குது, ரொம்ப சிம்பிளுங்க. அது தசா கால்குலேஷன் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அதுக்கு லேர்ன் ஆஸ்ட்ரோவில் தனியாக பண்ணியிருக்கேன்.
தசா கால்குலேஷன் வீடியோஸில் எந்த நட்சத்திரத்தில் பார்த்தா எத்தனை ஆண்டு காலம் தசை நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன தசை நடக்கும், அதுக்கு அடுத்து என்ன தசை நடக்கும்ன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக புரிஞ்சுக்கிற ஒரு வீடியோ. உங்கள் ஹாரோஸ்கோப் என்ன, உங்களுக்கு வந்து சுக்கரன்னா என்ன, உங்களுக்கு வந்து ஒரு லவ் லைஃப் எப்படி இருக்கும், ஃபைனான்ஷியலாக லக்ஸரி லைஃப் எப்படி இருக்கும், அது சுக்கரன் நல்லா இருக்கா, ஈஸி. சனி எப்படி இருக்கார், நமக்கு ஆயில் எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி இருக்குது, சனி எப்படி இருக்கு, நம்ம வருத்தப்பட்டு வாழ்வோமா சந்தோஷமாக வாழ்வோமா, சனியை செக் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. குரு எப்படி இருக்கார், நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்குமா, நமக்கு பிறக்கிற குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்களா, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா, அவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோமா, அந்த குரு அது காமிக்கும். அதுக்கு அடுத்தது உங்களோட பொருளாதார வளர்ச்சி. நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு சாதாரண லெவலில் இருந்தார், மிடில் கிளாஸ், நான் அதை விட ஒரு கிளாஸ் மேலே வருவேனான்னு யார் சொல்லுவோம், குரு தான் சொல்வார். வளர்ச்சி அடைய போறியா, வீழ்ச்சி அடைய போறியா, குரு காமிக்கும். அதுக்கு அடுத்தது நீங்கள் செக் பண்ண வேண்டியது புதன். புத்தி கூர்மையாக இருப்பீங்களா, புத்திசாலியாக இருப்பீங்களா, அட்லீஸ்ட் நீங்கள் புத்திசாலியாக பிறக்க வேணாம், புத்தி உள்ள மனிதர்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாமே, அவங்க சொல்கிறத கேட்டுக்கலாமே, அவங்க சொல்கிறத கற்றுக்கலாமே, அது யார் காமிப்பா, புதன் தான் சொல்வார். அப்போ புதன் எங்கே எப்படி இருக்கார். சூரியன், ஒரு ஆற்றலோடு இருப்பீங்களா, எனர்ஜியோடு இருப்பீங்களா, ஒரு சக்திசாலியாக நீங்கள் யார், உங்களுடைய பரம்பரை என்ன, நீங்கள் எதுக்காக ஜனநேட்டி, உங்கள் கர்மா என்ன அப்படிங்கிற சூரியன் வந்து ஓரளவுக்கு மெசேஜை கொடுத்துரும். உங்கள் பார்வை என்ன, உங்கள் நோக்கம் என்ன, கொள்கை, உங்களுடைய கொள்கை என்ன. அப்போ சூரியன் எப்படி இருக்குது. சந்திரன் கடைசியாக உங்கள் மனசு எதை சார்ந்து வந்திருக்கு, உங்கள் மனசு எதை விரும்புது, பணமா, புகழா, பொருளா, இல்லை ஆதாயமா, இல்லை வந்து பதவியா, அதிகாரமா, இல்லை சேவையா, இல்லை பக்தியா, இல்லை குடும்ப பாசமா, என்ன விரும்புறீங்க அப்படிங்கிறத அந்த சந்திரன் காமிக்கும். ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட்டை நீங்கள் ரீட் பண்ணலாம். ராகு யோகத்தை எவ்வளோ கொடுக்க போகுது, கேது ஞானத்தை எவ்வளோ கொடுக்க போகுது, செவ்வாய் உங்கள் உடலில் பலத்தை எப்படி கொடுக்க போகுது, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருப்பீங்களா, நீங்கள் வீர தீர செயல்களை புரியக்கூடியவராக இருப்பீங்களா, நீங்கள் ஆற்றல் மிக்க மனிதராக இருப்பீங்களா, நீங்கள் கடைசி வரைக்கும் உடல்வாகோட நல்ல உடற்பயிற்சி செய்யக்கூடிய மனிதராக இருப்பீங்களா அப்படிங்கிறது இந்த செவ்வாய் தான் காமிக்கும். அப்போ செவ்வாயுடைய சக்தி எப்படி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணலாமே, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பார்க்கலாமே. அப்போ உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது வீக்காக இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாமே, எது பெனிஃபிக் அண்ட் மெல்ஃபி, எது வந்து நமக்கு வந்து யோகமாக இருக்குது, எது தோஷமாக இருக்குது, அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கே. முதல்ல உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது, அதுக்கு உங்கள் விதி ஒத்து போதா ஒத்து போலியா, அதுக்கு உங்கள் தசை ஒத்து போதா ஒத்து போலியா, அதுக்கு உங்கள் பிளானட்டரி பொசிஷன் சப்போர்ட் பண்ணுமா பண்ணாது, அதை ரீட் பண்ணி கால்குலேட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். நான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய நண்பர்களுக்கும் ஒருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.